சென்னை டி நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் சாலையை இணைக்கும் வகையில் 164 கோடியே 92,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், மாண்புமிகு மேயர் அவர்களையும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களையும், அரசு செயலாளர்களையும், மாண்புமிகு துணை மேயர் அவர்களையும், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களையும், பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கக்கூடிய வகையில் 164.92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்வார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியின் இலச்சினையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். தெற்கு உஸ்மான் சாலையையும் சிஐடி நகர் பிரதான சாலையையும் இணைக்கக்கூடிய வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜே அன்பழகன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதற்கான பெயர் பலகையினையும் கல்வெட்டையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஜே அன்பழகன் பாலம் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேம்பாலத்தை திறந்து வைத்து அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, இந்த மேம்பாலம் மூலம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை சிஐடி நகர் பிரதான சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கக்கூடிய வகையில் 164.92 கோடி ரூபாய் மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 165 கோடி செலவில் 1200 மீட்டர் நீளமும் 8.40 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் 3800 மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு 53 வலுவான தூண்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்கிறது. தற்போதுள்ள தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் தினசரி சராசரியாக 40,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். இம்மேம்பாலத்தின் சிறப்பம்சமாக மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களில் தியாகராய நகர் மற்றும் சுற்று
கிராமப்புறங்களின் வாழ்வியல் காட்சிகள் அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பையும் மரபையும் கௌரவிக்கின்றன. நாங்களா கடை வச்சிருக்கோம் 40 வருஷமா. இங்க பிரிட்ஜி கட்டுறது ரொம்ப நன்றி ஐயா. ஜனெல்லாம் வரப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப டிராபிக்ல தான் குழந்தைய திறந்து வைக்கப்பட்ட மேம்பாலத்தின் குறும்படத்தை பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். நீங்கள் தொடரலாம். வணக்கம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை சிஐடி நகர் பிரதான சாலை, தியாகராஜ நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் 164.92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் மறைந்த தியாகராஜ நகர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருந்த ஜே அன்பழகன் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைக்கிறார். மேலும் இந்த மேம்பாலம் 1200 மீட்டர் நீளமும் 8.40 மீட்டர் அகலத்திலும் 53 இரும்பு தூண்களால் இருவழிப்பாதையாக அமைக்கப்பட்டு தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள 800 மீட்டர் நீள காங்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்று முதல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நகரில் பொதுமக்கள் அதிகமான கூடும் இந்த மேம்பாலம் பொதுமக்கள் பயனுக்கு வரவேற்பையும் அளித்திருக்கிறது. மேம்பாலம் உயரிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் நீளத்திலும் தியாகராஜ நகர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பாலத்தில் ஏறுவதற்கு 120 மீட்டர் நீளத்திலும் தெற்கு உஸ்மான் சாலை பாலத்திலிருந்து தியாகராஜர் பகுதிக்கு இறங்குவதற்கு 100 மீட்டர் நீளத்திலும் அணுகு சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் இருபுறம் நடைபாதையுடன் கூடிய 6 மீட்டர் அகல சேவை சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் மிக நீண்ட பாலமாக 2 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் தினசரி சராசரியாக 40,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கிட்டத்தட்ட 13 இடங்களில் 308.40 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது இந்த புதிய பாலத்தையும் திறந்து வைத்திருக்கிறார்.